என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவுக்குள் இந்த வராகி என்னை கண்டுவிட்டால் நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிதான். ஏனென்றால் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன்னுடைய மனம் விரும்புகின்ற நபரால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரியதொரு திருப்பம் ஒன்று நடக்கப் போகின்றது. அதை ஒரு நாள் முன்கூட்டியே உனக்கு சொல்வதற்காக இந்த அம்மா வந்திருக்கின்றேன். என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை நன்கு அறிந்த இந்த வராகி இன்று உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யக்கூடிய ஒருவரை அடையாளம் காட்டி கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கிருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர உனக்கு உதவிகளை செய்ய போகின்ற ஒருவரை அடையாளம் காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன். அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமானவர், உனக்கு மிகவும் பிடித்தமானவர் என்றால் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா என்ன? நிச்சயமாக அவரினுடைய உதவியினை நீ மறுக்காமல் பெற்றுக்கொள்வாய். என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை உனக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஒவ்வொருவர் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதனை சில காலமாக என் பிள்ளை புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றாய். என்ன நடந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் உனக்கென்று இருக்கின்ற சில உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். அதற்காகத்தான் இந்த மனிதர்கள் உன் முன்னால் அடையாளத்தை காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், எப்பேற்பட்ட மனநிலையை கொண்டவர்கள் என்று உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தடுத்து நிறுத்தாமல் ஒவ்வொருவரினுடைய குணமும் என்னவென்பதனை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டு என் பிள்ளை எதை நினைத்தும் வருந்தாதே. இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிச்சயமாக ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கு மிகப்பெரிய சோதனைகளை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து வெளியேற நினைக்காமல் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நீ எதிர்த்து நின்ற குழந்தை. நீ எப்பேற்பட்ட பிள்ளை என்று இந்த வராகி எனக்கு நன்றாக தெரியும். உன்னை சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு சோதனைகள் நடந்தாலும், என்னதான் உன்னை போட்டு இந்த கஷ்டங்கள் எல்லாம் வாட்டி வதைத்தாலும், எல்லாவற்றிலும் இருந்து என் பிள்ளை நீ மீண்டு வரக்கூடிய அத்தனை திறமைகளையும் உனக்குள் அடக்கி வைத்திருந்ததுதான் இந்த தாயானவள் நான் உன்னை தேடி வந்ததற்கான காரணம். சில நேரங்களில் உன்னுடைய உண்மையான குணத்தை வெளியில் காண்பிக்கின்றாய். சில நேரங்களில் இப்படி உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களை அடக்கி வைத்து கொள்கின்றாய். நீ அப்படி வைத்திருப்பது தவறு. அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வராகி இன்று உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, உனக்கு ஒருவரால், அதுவும் உனக்கு பிடித்த ஒருவரால் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்றால் அவர் யார் என்று கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் சுற்றி நடக்கின்ற நன்மைகளும் என்னவென்று தெரியாமல், சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகளும் சுற்றி நடக்கின்ற கவலைகளும் என்னவென்று மட்டும் நீ கண்காணித்து கொண்டிருக்கின்றாய். நல்ல விஷயம் உன் கண் முன்னே நடந்தாலும் கூட அதை உன்னுடைய மனது பெரிதாக ஏற்றுக்கொள்வதில்லை. அதே நேரத்தில் ஒரு தீய விஷயம் சிறிதளவு நடந்துவிட்டால் கூட அதை ஊதி ஊதி பெரிதாக்கும் வரை யாரும் ஓய்ந்து விடுவதில்லை. இதுதானே உண்மை. என் பிள்ளையே, எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கு கிடைக்கின்ற சில உண்மையான அனுபவங்கள், சில உண்மையான உறவுகள் என்று நிறைய இருக்கின்றது. ஒவ்வொரு அனுபவத்திற்கு பின்னாலும் இவர்கள் கிடைக்கிறார்கள் என்றால் அதை இனிமேலாவது நீ சரியாக பின்பற்றி அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எல்லோருடைய மனநிலையும் எப்பொழுதும் ஒன்று போல இருப்பது கிடையாது. அதற்காக எல்லோரையும் நாம் வெறுத்து விடவும் முடியாது. நல்ல குணங்களை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற சில நல்ல உள்ளங்களை நாம் காலம் முழுவதும் நம்மோடு தக்க வைத்து கொள்ள வேண்டும். காலம் முழுவதும் அவர்களின் அன்பினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் நீ இந்த வாழ்க்கையில் ஒருவரின் அன்பை அதிகமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றாய். அவரால் உன் வாழ்க்கையில் நாளை மறுநாள், அதாவது 22/8/2024 அன்று மிக பெரியதொரு திருப்பம் நடக்கத்தான் போகின்றது.
என் பிள்ளையே, இவரை நீ மனதில் நிறுத்தியதற்கு காரணம் உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இவரிடத்தில் சொல்லும் பொழுது இல்லை என்று மறுக்காமல் உன் கைகளில் அள்ளி கொடுத்தவர். கஷ்டம் என்று வந்தவருக்கு வாரி வழங்குகின்ற வள்ளல். அதே நேரத்தில் சங்கடத்தோடு வருபவர்களுக்கு அவர்களின் சங்கடங்களை எல்லாம் தீர்த்து கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வழி காட்டக்கூடியவர். அது யாராக இருக்க முடியும்? வேறு யாரும் கிடையாது. என் பிள்ளையே, சங்கடங்களை தீர்க்கக்கூடிய அந்த விநாயக பெருமான்தான் 22/8/2024 அன்று மகா சங்கடகர சதுர்த்தி நாள். இந்த நாளில் விநாயக பெருமானினுடைய அன்பையும் அருளையும் பெற்று என் பிள்ளை தன்னுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டிய நாள். அவரிடத்தில் இந்த நாளில் நீ என்ன கேட்டாலும் இல்லை என்று மறுக்க மாட்டார். நீ கேட்கின்ற விஷயங்கள் சரியானது என்றால் ஒருபொழுதும் மறுக்காமல் அதனை உனக்கு செய்து கொடுத்து விடுவார். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய நாளில் என் பிள்ளை, நீ மனதளவில் வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதை சார்ந்து இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு விநாயக பெருமானை மனதார வணங்கி அவரின் பாதத்தை தொட்டு வணங்கு. நிச்சயமாக உனக்கு ஓடோடி வந்து பல உதவிகளை செய்வார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில உண்மையான விஷயங்கள் சில நேரங்களில் உன்னுடைய மனதை கலங்கடித்து விடும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளையுமே காணாமல் இருந்ததுதான். பிரச்சனைகளை கண்டு ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருந்தால் எதிர்வரக்கூடிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உன்னால் எளிதாக சமாளிக்க முடியாது. அதனால் இனி வருகின்ற நாட்களிலாவது பிரச்சனைகள் வந்துவிட்டால் அதனை எதிர்கொள்ள துணிந்து நில். அப்பொழுதுதான் அந்த எதிரியும் ஓடி போவான். இனி வருகின்ற எதிரியும் உன்னை பார்த்து கலங்கி போவான் என்பது உன் நினைவில் இருக்கும். என் குழந்தையே, எல்லாவற்றிற்கும் மேலாக விநாயக பெருமானிடம் கையேந்தி விட்டால் அவர் ஒருபொழுதும் இல்லை என்று மறுத்துவிட மாட்டார். நீ கேட்ட அத்தனை விருப்பங்களையும் உன் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். நீ என்ன வேண்டும் என்று கேட்கின்றாயோ, எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ, அந்த ஒரு விஷயத்தை நோக்கி உன்னுடைய செயல்கள் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவரினுடைய அன்பும் அருளும் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, கஷ்டங்கள் அதிகமாக இருப்பதனாலோ என்னவோ வேதனையும் உன்னுடைய முகத்தில் எப்பொழுதுமே குடிகொண்டிருக்கின்றது. இந்த வேதனையை உன்னுடைய முகத்தில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு விநாயக பெருமானின் புன் சிரிப்பை கொண்டு உன்னுடைய விடியலை நல்லபடியாக தொடங்கு. அது மட்டுமல்லாமல் இந்த விடியலில் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது உனக்கு நல்ல பலன்களை கொடுத்துவிடும். நீ மனதிற்குள் கேட்கின்ற விஷயங்கள் எல்லாமும் சட்டென்று உன் கைகளில் கிடைக்கும். அதனால் என் பிள்ளை, உன்னை நீ இப்பொழுதே தயார்படுத்த தொடங்கிவிடு. மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்கள் எதுவும் இல்லாமல், தேவையற்ற சிந்தனைகள் இல்லாமல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையின் நல்லதொரு நிலையை அடைய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகின்றது. விநாயக பெருமானினுடைய அன்போடும் அருளோடும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. இத்தனை கஷ்டங்களையும் கடந்துவிட்ட உனக்கு இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் பெரிதாக காயப்பட எதுவும் இல்லை. இத்தோடு நிறுத்தி கொண்டு இந்த நேரத்தில் பிழைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டால் போதும். இந்த நொடி விட்டுவிட்டோமானால் மீண்டும் அடுத்த நொடி வரும் என்று சொல்ல முடியாது. அதனால் கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் உனக்கானதாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மட்டுமே சொந்தமானது என்பதனை நீ புரிந்து கொண்டு நடந்தால் என்றுமே உனக்கு வெற்றி மட்டும்தான் நிரந்தரம். என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கு வெற்றியை கொடுக்க போகின்றவர் நீ மனதார வேண்டுகின்ற எத்தனை தெய்வங்களாக இருந்தாலும் நாளை மறுநாள் உன் வாழ்க்கையில் நிற்கப் போவது விநாயக பெருமான் என்பதனை மறந்து விடாதே. எல்லா நாளிலும் தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கின்ற உனக்கு நிச்சயமாக எல்லா தெய்வங்களினுடைய ஆசிகளும் முழுமையாக நிறைந்திருக்கும் என்பதனை நினைவில் கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு பொழுதையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள தொடங்குவதற்கு நீ தயாராகிவிடு.
உன்னுடைய வெற்றியை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை அதன் பிறகு நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.